அனைவருக்கும் வணக்கம். கடலூர் மாவட்டம் பன்னீர் வட்டம் தமைந்தா இருக்குன்னு நான் கொய்யா இருக்கும். இப்பொழுது பதிவில் வந்து கம்பு விவசாயம் பண்ணுறேங்க. ஆடிப்பட்டு வந்து நிறைய பேர் வந்து கம்பு விவசாயம் பண்ணுவாங்க. அது மாதிரி கம்பு விவசாயம் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி வந்து சில சிரமங்களை வந்து அனுபவிக்கிறாங்க. அதாவது கம்பு விளைச்ச பிறகு சிட்டுக்குருவிகள் மற்றும் குருவிகள் வந்து அதிகமாக வந்து அந்த கம்பு வந்து சாப்பிட்டுட்டு போகிறதில்ல. ஒன்றும் விவசாயிகள் ஒன்றும் சமாளிக்க முடியாமல் இந்த மாதிரி சில பாத்திரங்களை வச்சு தட்டிட்டு அந்த குருவி ஓட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம சிட்டுக்குருவிக்கு வந்து எதிரான ஆள் கிடையாது. நம்ம இருந்தாலும் வந்து இந்த கம்பு வந்து மூக்கு கம்புன்னு சொல்லுவாங்க. அதாவது நாட்டு கம்பு வந்து நம்ம சின்ன வயசுலாம் பார்த்துருக்கேன். அந்த கம்பு அந்த மாதிரி கம்புலாம் கொஞ்சம் பரவலாக்கம் நிறையா செய்யணும். நாட்டு விதைகளை விற்பனை பண்ணுறவங்களாம் வந்து அந்த மாதிரி கம்பை பரவலாக்கம் பண்ணி மக்கள்கிட்ட வந்து அதிகமாக கொண்டு வரணும். மற்றபடி காய்கறி பயிரில் கொண்டு வராங்க. இந்த மாதிரி தானிய பயிர்லேயும் வந்து அந்த மூக்கு கம்புன்னு சொல்லுவாங்க. அந்த கம்பு மேலே முள்ளாக இருக்கும். அந்த கம்பு வந்து குருவி அவ்வளோ சாப்பிடாதுங்க. அந்த மாதிரி கம்பு வந்து நாட்டு விதைகளை உற்பத்தி பண்ணுறவங்க கொஞ்சம் பரிந்துரை பண்ணாங்கன்னா விவசாயி நல்லா ஒரு செழிப்பாக இருக்க முடியுங்க. ஏன்னா நிறையா நஷ்டங்களை வந்து கம்பு விவசாயத்தில் படுறோம். கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கள்.